ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட ரெய்னி டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கூலுக்கு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு கிளம்பி குளிச்சு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பும்போது தான் ஸ்கூல் வந்து இன்னைக்கு லீவுன்னே பாப்பாவுக்கு தெரியும். ஆமாம், இல்லைன்னா காலையில இந்த ரெட்டை ஜடையோடு நீங்கள் பார்க்கவே முடியாது பாப்பாவை. ஸோ அவள் வந்து லீவ் விட்டதை ஹாப்பியை விட காலையில் நேற்று நைட்டே சொல்லியிருந்தா ஜாலியாக தூங்கியிருக்கலாமே. ஏன்னா குளிர், ரொம்ப குளிர், ஊட்டி மாதிரி இருக்குது நம்ம ஏரியாவே. அதனால் எந்திரிக்கவே முடியல, பயங்கர தூக்கம். ஃபேனே போடலைங்க, ஃபேன் போடாமலே தூங்குறோம், அவ்வளோ குளிர் சொல்லவே முடியாது. ரொம்ப சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அண்டு காலையில் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுது, காலையில் அப்படியே விட்டு விட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, அவளும் ஃப்ரீயாக இருக்கா, நானும் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் நம்ம இன்றைக்கி vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ மார்னிங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், ஏதாவது நான்வெஜ் வாங்கிட்டு வந்து எனக்கு சூப் மாதிரி வச்சு கொடு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கு போய் நான்வெஜ் ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வந்து அதை தான் நான் செய்ய போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டேக்கு இன்னும் 1 day தான் இருக்குது. அவளுடைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேக் பண்ணல. ஃப்ரைடே, நாளைக்கு வந்து சாட்டர்டே, சண்டே. ஆமாம், அது 1 day தான் இருக்குது. ஸோ அவளுடைய கிஃப்ட் இன்னும் நாங்கள் பேக் பண்ணவே இல்லை. அதுக்கு பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேக் பண்ணணும். ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாயசம் இல்லை, அக்ஷயாவுக்கு வந்து இன்றைக்கி ஃபேஸ் பேக் போட போகிறேன். இந்த ஃபேஸ் பேக் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலை மாவு, தயிர், அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு, கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயில். ஸோ இது நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக வச்சுக்கிறதுக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இந்த வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் ட்ரை ஆகும், பாடியும் ட்ரை ஆகும், ஃபேஸும் ட்ரை ஆகும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி பேக்ஸ்லாம் போட்டால் நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட்டாக, ட்ரை ஆகாமல் ரொம்ப ப்ளம்பியாக இருக்கும். எக் ஒயிட் இருக்கனால ஸ்கின்னும் டைட்டன் ஆகும்ல. ஸ்கின் டைட் ஆகும், அதுக்கப்புறம் பிரைட்டர் ஆகும், அதுக்கப்புறம் மாய்ஸ்சராக இருக்கும். போலாமா? இது வந்து என்னன்னு இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அக்ஷயா வந்து நெயில் ஆர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்கு. இது வந்து ஃப்ளவரா, இது ஏதோ டாட்டா, இது வந்து ஆர்ட்டு, இது டாட்டு, இது வந்து ஃப்ளவர், இது வந்து கொரோனா மாதிரி எதுவும் இருக்குது, அது விட்டுறலாம். இது வந்து லீவ் போட்டேன், பட் ஆனால் போட சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நெயில் ஆர்ட் லைஃப்லேயே பார்த்தது. சரி, ஏதோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கு, நானும் போட்டிருக்கேன். இல்லை இது பாருங்க, 2024 Father of the Year goes to Mr. Kannan. Father of the Year. நீ வந்து இனி அதை வடிவில் சொல்ற மாதிரி அடி வாங்கினது நான், கோப்பை எனக்கு தான். அக்ஷயா பட்டோ, இது என்ன எதுல ஏறி நிக்கிற? அதான் குழந்தை கேட்ல ஏறி விளையாடுது. ஓகே பாய். வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் மட்டன் வாங்கலாம் அப்படின்னு போனேன், மட்டன் சூப் வைக்கலான்னு. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப பெருசாக இருந்ததா. சரி, என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், எங்கள் கால் சூப் வைக்கவா அப்படின்னு கேட்டேன். அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அதனால கால் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு கால்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னே தெரில, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஈரல் நான் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இண்டஸ் வேலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ரொம்ப குவாலிட்டியாக ப்ரீமியமான குவாலிட்டியில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அது உங்கள்கிட்ட தான் காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கே ரொம்ப தேவையானது என்ன, குக்கர். ஸோ அதனால் நான் குக்கர் வாங்கியிருக்கேன். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து 5 லிட்டர் குக்கர் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இது ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி. அண்ட் உங்களுக்கு அடிப்பிடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்ன்ட் ஆகிற அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இதில் இருக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் நம்ம க்ளீனும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ISO 9001 சர்டிஃபிகேட் இருக்குது இதுக்கு.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமர். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் ஸ்டீமர். இது வந்து நான் சாலட்லாம் செய்யறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார்ன் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் ட்ரைப்ளை பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த அடி பிடிக்கிறது அந்த பிரச்சனைலாம் இருக்காது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸாக நமக்கு ஆயிலே இல்லாமல் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி வந்துடும். இது ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணுன்னு. இன்றைக்கி நான் வாங்கிட்டேன். அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட இது க்ளீன் பண்ணுறதுக்கு. அண்ட் சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் இருக்குது. சரி, மொத்தம் 3 ப்ராடக்ட் வாங்கினேன். அதில் கடைசி ப்ராடக்ட் என்னென்னு பார்த்துடலாமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். இது வந்து அயன் தவா. ஸோ இந்த அயன் தோசை தவா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிப் ஹேண்டிலோடு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அயன் தவா வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரிப் கண்ட்ரோலு. அண்ட் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தான் இருந்ததா, ஸோ அதனால் நான் இது வாங்கினேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அயன் தவா இருந்தது. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது அவங்க எங்கள் மாமியார் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. சரி, கொஞ்சம் ரிலேபிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இண்டஸ் வேலியில் வந்து இது வாங்கினேன். அண்ட் இது எப்படி இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். தோசை சுட்டுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக தோசை தவா வந்ததில்ல. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அயன் தோசை தவா வந்து நமக்கு சீசன் பண்ணி தான் நம்ம யூஸே பண்ணணும். இது ஆல்ரெடி சீசன் பண்ணி வந்ததுனால நான் டேரெக்டாக இப்போ வாஷ் பண்ணி ஒரு தோசை சுட்டிருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி ஹேண்டிலாக இருக்கும் இல்லையா? ரெகுலராக நம்ம நான்ஸ்டிக் தவா எப்படி இருக்குது அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தேன். சரி, ஓகே, நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். வாவ், ரொம்ப சூப்பராக வருது. செம்மையாக வந்துருக்குல்ல. ஃபஸ்ட்டு நான் ஆட்டுக்கால் சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறேன். சீரகம், மிளகு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். காரம் கம்மியாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். 2 பல் இஞ்சி, அதுக்கப்புறம் 6 பல் பூண்டு. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் இருக்குது வீட்டில், ஸோ பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸோ 2 வெங்காயம் போட்டு இதை நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் சூப் வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வாங்கின குக்கர் தான் எடுத்திருக்கேன், இண்டஸ் வேலி குக்கரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் நம்ம ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா செய்ய வேண்டியதுலாம் ஒரு சில விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெல்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேர் வந்து ரிலீஃப் பண்ணி விடணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து மாட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் போட்டு டைரெக்டாக மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தாளிப்பாங்க. நான் இந்த மாதிரி மெத்தட் தான் எப்பயுமே வந்து ஆட்டுக்கால் சூப்புக்கு செய்வேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பிங்க் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்டுக்கால். இதை வந்து நான் வந்து ரொம்ப கருப்பாக இருந்தது. இது நம்ம நல்லா சீவி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வெளுப்பாக வந்துடும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் டேஸ்ட்டு பார்த்தேன், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா நான் நிறைய தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் விசில் போட வேண்டியதான். நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எப்போயுமே 12 விசில் விடுவேன். 12 விசில் விட்டோன்னா நமக்கு நல்ல வெந்து வந்துடும். ரொம்பவும் குக் பண்ண விட்டுறக்கூடாது, ஏன்னா கலண்டுரும் எல்லாமே. ஸோ அதனால் அதுக்குள்ளே பார்த்து ஆஃப் பண்ணிடணும். 12 விசில் நான் இப்போ விட போகிறேன். இப்போ நம்ம குக்கர் விசில் போட்டுடலாமா? ஓகே. கேஸ் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் இவ்வளோ தண்ணி வச்சும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் அவுட்டரில் வந்து எந்த ஸ்பில்லுமே ஆகவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குவாலிட்டி. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், செம்மையாக இருக்குது. நல்லா வெந்திருக்குல்ல? செம்மையாக வந்திருக்கு, வேறு லெவலில் இருக்குது. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கொதி விட்டு நம்ம குக்கர்லேருந்து எப்பயுமே எந்த ரெசிபி செஞ்சாலும் குக்கர்லேருந்து இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடணும். ஓகே. கொதிக்க விட்டால் தான் உங்களுக்கு அந்த இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணாம், எனக்கு ரொம்ப திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக அந்த ஹோட்டல்லலாம் கிடைக்கும்ல சூப்பு, அந்த மாதிரி சூப் கிடைக்கும். இல்லை எனக்கு கிளியர் சூப்பே போதும் அப்படின்னா இந்த சூப்பே வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்களேன், இந்த டெக்ஸ்சரே வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். சாப்பிட்டுடலாமா? சாப்பிட்ருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சு அப்படின்னா சூப் ரெடி ஆகிடும். நாங்கள் சாப்பிட போயிடுவோம். ஸோ நான் இப்படி தான் எப்பவுமே யூஸ்வலாக வந்து சூப் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ண இந்த குக்கர் வந்து ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இவங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் வாங்கும்போது என்னோட கோடான கண்ணன் 12 அப்படின்ற கோடை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதே மாதிரி இண்டஸ் வேலி ப்ராடக்ட்லேருந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணுங்கக்கா, எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லுங்க, அதையும் வாங்கி நான் ரிவ்யூ பண்றேன். Wonderful soup is ready. Wow. சரி, நீங்க சீக்கிரம் சூப் சாப்பிடுங்க. நம்ம மேலே போய் பேக்கிங் வேலை எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகே. செம்மையா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. டான்டாய். எவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு 4 மணி இருக்குமாங்க, 4 மணிக்கு வெளியில் போனாங்க. அதோட சார் வரவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நாளைக்கு கிஃப்ட் அன்பாக்சிங் பண்ணி ஆகணும். ஏன்னா நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டே. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன், சரி இவரு கூட சேர்ந்து நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பித்தோன்னா ராத்திரி தான் பேக் பண்ணணும், நம்ம அவர் வர்றதுக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து மத்தியானம் அந்த இது வாங்க போனோம்ல, காலையில் நான்வெஜ் வாங்க போனோம் இல்லையா, அப்போ வந்து இந்த பாக்ஸ் எல்லாமே ஒரே கடையில் வாங்கினோம். அது எந்த கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக நாங்கள் வந்து ஆயில் வாங்குவோம். அது மாதிரி இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 லிட்டர் ஆயில் வந்து மரச்செக்கு எண்ணெய் வாங்குறதுக்காக அந்த எண்ணெய் கடைக்கு போயிருந்தேன். சும்மா கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், இந்த மாதிரி இருக்காண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டார். நிறையா இருக்குப்பா, எது வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. எல்லா பாக்ஸுமே அதே எண்ணெய் கடையிலே வாங்கிட்டோம். இங்கே பாருங்க, கிஃப்ட்டு கூட வாங்கிடலாங்க. ஆனால் அந்த கிஃப்ட்டுக்கு ஒரு பாக்ஸ் அரேஞ்ச் பண்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த சைஸ்ல கிடைக்கணும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக நாங்கள் செட்டப் பண்ணியாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய இந்த சைஸ் ஒரு கிஃப்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பாக்ஸே கிடைக்கல. அதனால என்ன பண்ணோன்னா, மார்னிங் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து வந்தது இல்லையா ப்ராடக்ட்டு, ஸோ அதில் வச்சு நான் இதை ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயிலோட பாக்ஸ் தான், ஆயில் பாக்ஸு. அண்ட் ரத்னா ஸ்டோர்ஸில் நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த கிஃப்ட் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அப்படி மிக்ஸ்அப்பாக இருக்குது. இப்போ எனக்கே தெரியல என்னென்ன இருக்குது எது இதுலன்னு. உள்ளே போயிடுச்சுன்னா அது என்ன மனசு உள்ள கேட்குறேன். இங்கே பாருங்க, நான் தானே பேக் பண்ணேன். இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா யோசிப்பேன், என்ன வச்சோம் நம்ம அப்படின்னு. ஸோ ஆனால் பக்கமாக முடிச்சிட்டேங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 கிஃப்ட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. உனக்கு ஹாப்பியா?
இல்லை எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு எப்படி இதை வந்து பாக்ஸ் பண்ணேன்ட்டு. ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம்னு நினச்சோம். நான் ஒரே ஆளா நானும் எங்கள் அத்தையை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்களும் 2 பேரும் சேர்ந்து தாங்க இது ஃபுல்லாக பேக் பண்ணோம். அவங்களும் நானும் அவர் வரதுக்குள்ளே நம்ம இது ஃபுல்லாக பேக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட சொல்லிட்டோம். நீ மேலே வரவே கூடாது, உனக்காக தான் நாங்கள் கிஃப்ட் ரெடி பண்ணுறோம், அதனால வரக்கூடாது, வந்தினா உனக்கு சர்ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவளும் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருந்துக்கிட்டா. நானும் எங்கள் அத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெடி பண்ணோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்க, வருஷம் gift வாங்குறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குங்க. பாப்பா வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்காக இருக்குது இந்த கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு. ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது, அது என்னன்னு சொல்கிறேன். அவருக்கு என் ஹஸ்பண்ட் சொன்னார், வருஷம் இப்படி நம்ம ஒவ்வொன்றா யோசிச்சு பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷா பாப்பா வந்தா. அக்ஷா கிட்ட கேட்டார் என் ஹஸ்பண்ட், பாப்பா உனக்கு வந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும் வேணும் அப்படின்னு. அப்பா உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ இப்போவே கூட நிறுத்திருப்பா, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். நீ கஷ்டப்படாதப்பா, நீ கஷ்டமாக இருந்தால் இந்த வருஷமே கூட வேணாம் அப்படின்னு சொன்னான். உடனே இல்லை அப்பாவுக்கு கஷ்டம்லாம் நான் சொல்லலை, உனக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அக்ஷயா பாப்பா சொன்னால், ஓ இஷ்டம்ப்பா அப்படின்னா. சரி உனக்கு நான் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொடுக்கவா அப்படின்னு கேட்டார். கல்யாணம் ஆகிற வரைக்குமா, சரி ஓகே அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes கழிச்சு அவள் ஒரு வார்த்தை சொன்னான், ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீ கிஃப்ட் கொடுக்க மாட்டியா? அது என்ன தெரியுமா சொன்னுச்சு, ஏன் கல்யாணம் என்ன கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப ஒரு பொண்ணாக இருந்து எனக்கு தெரியும், நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது நம்ம வீடு. ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டோன்னா அது நம்ம வீடு கிடையவே கிடையாது. அவள் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. இல்லை நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாப்பாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ உண்மையிலேயே அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி நானும் என் ஹஸ்பண்ட் அப்படியே வாயை பொழந்து பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அந்த கேள்வி கேட்டது எனக்கு அப்படி இருந்துச்சு. பட் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்ம குழந்தை தானங்க அவள். ஸோ அதனால அது வந்து வருஷம் கொடுக்கணும், கடவுள் அந்த அளவுக்கு எங்களை வச்சுருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ஒன்று பல்லு பாப்பாவுக்கு சரி பண்ணுங்கன்னு. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் என்னங்க, அது வந்து உள்ள ஒரு அலைனர் ஒன்று போட்டிருக்கா. அவள் வந்து நான் நாளைக்கு ஏதாவது வேற ஏதாவது vlogல இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். அது இந்த உள்நாக்குல போடுறது. ஆமா, அது என்னன்னா அந்த ஜாவை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக போட்டிருக்காங்க. அது இப்படி எக்ஸ்பேண்ட். ஆமா, நான் சொன்னேன்ல ஆரம்பத்திலே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னு. ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜா வந்து என்லார்ஜ்மெண்ட் வந்து ஒரு 6 months அவங்க போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பா நான் அது வந்து ப்ராசஸ் பண்ணுறோன்னு சொன்னமே தவிர அது என்ன போட்டிருக்கோம் என்ன போடல அப்படின்றத நான் தெளிவாக சொல்லலை. பட் அவங்க அந்த உள்நாக்கில் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அது பேர் என்ன, அண்ணாக்கு. ஆமாம், அண்ணாக்கில் போட்டிருக்காங்க. அது 2 ஜாயிண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இந்த கடவாப்பள்ளியும் கனெக்ட் பண்ணி சென்டர்ல போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 months முடிஞ்சிச்சு. ஐ திங்க் நான் நெக்ஸ்ட் மந்த் பாப்பாக்கு வந்து ஸ்டாப்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதெல்லாம் நான் டீடைல்டு வீடியோவா பிரேசஸ் போட்டாவே எல்லாருக்கும் தெரியும் ப்ராசஸ்ல இருக்கும்னு. உள்ள இருக்கனால யாருக்கும் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் போடும்போது அது ஒரு vlog-ஆவே நான் உங்களுக்கு டீடைலா போடுறேன். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது vlog-ல பாப்பா வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிருக்கால, அது என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கா நான் க்ளோஸ் அப்ல போய் காமிக்க சொல்றேன். அண்ட் நிறைய வெல்விஷஸ் கேக்குறீங்க. வந்து என்னன்னா அவ இன்னும் அழகா இருப்பாளே போடுங்க, ரொம்ப அழகாயிடுவா. இப்பவே ரொம்ப ரொம்ப அழகு என் பாப்பா. இன்னும் அந்த ஜா கரெக்ஷன் இந்த லிப் கரெக்ஷன்லாம் பண்ணணும், வேற லெவல்ல இருப்பா. உங்கள மாதிரி எனக்கும் தாங்க ஆசை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பாப்பான்னு ஏன் இன்னும் சொல்றீங்கன்னு வேற கேக்குறேன். இவருங்க மேபி எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னா அவளை நான் ஒரு பெரிய பொண்ணாவோ அப்படி நினச்சிருப்பேன். பட் எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நான் குழந்தையாக தான் இன்ன வரைக்கும் பார்க்குறேன். பாப்பா ஏஜ் ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் நான் வந்து பிலீவ் பண்ணவே இல்லை. 2 பேர் கிள்ளிக்கிட்டோம், ஏங்க இவ்வளோ பெரிய பிள்ளை ஆயிடுச்சா, நமக்கு வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கா நமக்கு அப்படின்ற அளவுக்குலாம். ஸோ எங்களால் இன்னும் கூட ரியலைஸ் பண்ண முடியல. ஏன் நீங்கள் கல்யாணமே ஆகி போனா கூட நான் பாப்பான்னு தான் கூப்பிடுவேனா என்னன்னு எனக்கு தெரியல. அது நேச்சுரலாக வரல நமக்கு. இல்லை நான் வேணும்னு எல்லாம் சொல்ல, இன்டென்ஷனாக சொல்கிறதா நினச்சிக்கிறேன். நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவை
திட்டினா கூட செல்லமான்னு கோவமாக தான் திட்டுவேனே தவிர அந்த அந்த குழந்தையிலேருந்து இன்னும் நாங்கள் வெளியில் வரல. இன்னும் நாங்கள் அந்த கையிலே இதில் குழந்தையாக தான் நான் எங்கள் பாப்பாவை நினச்சிட்ருக்கோம். ஸோ பாப்பாவும் அப்படி தான். நம்ம பாப்பான்னு பேர் வச்சுட்டு அவங்க கேட்க மாட்டாங்கல்ல. பாப்பாவை பாப்பான்னு தானே கூப்பிடணும். பாப்பான்னு தானே கூப்பிடணும். பாப்பா அக்ஷயா பாப்பா அவ்வளோதான் இனிமே பேர். அக்ஷயா பாப்பா. ஓகே, சரி இப்போ இதை ரேப் பண்ணலாமா? ஆமாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. எத்தனை கலருங்க வாங்குனீங்க? 8 கலர் இருக்கு இதுல. 8 கலர்ஸ் இருக்கா? காப்பர். இது காப்பர். கோல்ட் இருக்கு. ஓ, எல்லா கலர். ஒவ்வொன்றுத்துலயும் 8 கலரா? ஒவ்வொன்றுத்துலயும் 8 கலர் வாங்குனீங்களா? ஆமா. ஓகே, ரெண்டாவது பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பத்தாது. இதுக்கு அதே மாதிரி கட் பண்ணி தான் போடணும். எனக்கு தெரிஞ்சு 2-3 வேணும் போல இருக்கு. என்ன பார்த்து 3 வேணும். இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. சென்டருக்கு வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ். ஆமாம், வேஸ்டேஜ் ஆகும். சரி, 3வது பாக்ஸ் ரெடி. 4வது கிஃப்ட் ரெடி. 5th பாக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிஃப்ட் பேக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால நிறைய கிராப் கட்லாம் போகுது. ஸோ அதனால் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு 15 மினிட்ஸ் எடுக்குது. ஸோ இன்னும் பெரிய பெரிய பாக்ஸ்லாம் வேறு இருக்குது. எனக்கு ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்குது. நான் மீதி எல்லாத்தையுமே நாளைக்கு தான் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இன்றைக்கி இந்த vlog எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக போயிடுச்சு. அண்ட் உங்களுக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், குட் நைட்.